ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? a graph representing the function f of x is given in the figure. இதான் நம்மளோட ஃபிகரு. it is clear that f of 9 is equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். y is equal to f of xன்னு கொடுத்துருக்காங்களா. இதை இங்க பாருங்க, இங்க எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. இங்க ஒய்க்கு பதிலாக என்ன இருக்கு? 2 இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to f of xன்னு. அப்ப இதுதான் நம்மளோட எக்ஸ், இந்த 9ன்றதான் நம்மளோட எக்ஸ், இந்த 2ன்றதான் என்னது? நம்மளோட ஒய். அப்ப எஃப் ஆஃப் 9ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படின்னு ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. எஃப் ஆஃப் 9 is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்ப 9ன்றது எது என்னது? நம்மளுக்கு எக்ஸ். அப்ப நம்ம எங்க பார்க்கணும்? 9 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல 9 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்ல என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இந்த மேப் பண்ணிருக்காங்களே, இது எந்த லைன்ல டச் ஆகுதுன்னு பாருங்க. 9க்கு நேரா எக்ஸ் ஆக்சிஸ்ல 9க்கு நேரா எது டச் ஆகுது? 2 டச் ஆகுது. ஓகேவா? அதான் f of 9 is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த 4ஐ ஃபைண்ட் பண்ணிடலாமா ஈஸியா? இப்ப பாருங்க, f of 0. f of 0னா என்ன? 0னா இது என்னது? அப்ப நம்மளோட x வேல்யூ. அப்படிதானே? நம்ம எங்க பார்க்கணும்? அடுத்து ஒய்ல பார்க்கணும். இப்ப 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது x வேல்யூ 0. அப்ப ஒய்க்கு என்ன வரும்? எதுல டச் ஆகுது பாருங்க. இதானே நம்மளோட ஒய். ஒய்ல எது டச் ஆகுதுன்னு பாருங்க. இது 0. அப்ப ஒய்ல எது டச் ஆகுது? 9. அப்ப நம்மளோட வேல்யூ என்ன? இங்க நான் எழுதிடுறேன். f of 0க்கு ஆன்சர் 9. ஓகேவா? அடுத்து f of 7க்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப f of 7னா எங்க பார்க்கணும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணுமா? இதான் 7. எதுல டச் ஆகுதுன்னு பாருங்க. ஒய்க்கு எதுல டச் ஆகுது? இங்க பாருங்க, இங்க இருக்கு. இது எதுக்கு நேரா இருக்கு பாருங்க? 6க்கு நேரா இருக்கா. அப்ப f of 7ஓட வேல்யூ என்னது? 6. ஓகேவா? அடுத்து f of 2 கேட்டிருக்காங்க. அப்ப 2 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். எதுல டச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க இருக்கு. இதுவும் என்னதான்? நம்மளுக்கு 6 தான். f of 2ஓட வேல்யூவும் 6 தான். அடுத்து f of 10 கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, f of 10. அப்ப ஒய்ல எதுல டச் ஆகுதுன்னு பாருங்க. f of 10னா ஒய்ல எதுல டச் ஆகுது? 0ல தான் டச் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த பாருங்க, 0ல தான் டச் ஆயிருக்கு. அப்ப equal to 0. ஓகே. அடுத்து for what value of x is f of x is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க xல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ 1ஆ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதுதான் நம்ம ஒய் தெரிஞ்சிருச்சுல. இப்ப நம்மளுக்கு 1ன்னு. அப்ப 1ல போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஒய். ஒய்ல 1ஆ இருக்கும்போது எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, எதுக்கும் நடுவுல இந்த லைன் வருதுன்னு பாருங்க. 9க்கும் 10க்கும் நடுவுல இந்த லைன் வருது. அப்படிதானே? அப்ப நம்ம அதை 9.5ன்னு எடுத்துக்கலாமா? 9க்கும் 10க்கும் நடுவுல இருக்கனால இதோட ஆன்சர் என்னது? 9.5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். ரெண்டுலையுமே நம்மள டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் டொமைன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டொமைன் எழுதிக்கலாம். டொமைன்னா நம்ம எதை சொல்லுவோம்? நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குல்ல, இந்த வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். கோ டொமைன் எதை சொல்லுவோம்? ஒய் வேல்யூஸ் இருக்குல்ல, ஒய் வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோ டொமைன்னு சொல்லுவோம். அப்ப ரேஞ்ச் என்னது? நம்ம இங்க மேப் பண்ணியிருக்கோம்ல இந்த வேல்யூஸ், இதுதான் என்னது? நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் என்னது? நம்மளோட ரேஞ்ச். ஓகேவா? இப்ப டொமைன் எழுதிடலாமா? டொமைன்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. அப்படிதானே? 0, 1, 2, 3, 4 அப்படியே போகுது. எது வரைக்கும் இருக்குது? 10 வரைக்கும் இருக்குது. சோ டொமைன் எப்படி எழுதிக்கலாம்னா, x such that 0 less than or equal to x less than or equal to 10 அப்படின்னு எழுதுறோம். less than or equal to போடணும். ஏன்னா 0வையும் 10ஐயும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஏன் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா, நீங்க கேட்கலாம் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, அப்ப நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க ஒரு நம்பர் நம்ம பிளாட் பண்ணோம் பாருங்க. 9க்கும் 10க்கும் இடையில ஒரு வேல்யூ நம்ம பிளாட் பண்ணோம்ல. என்ன? 9.5ன்னு நம்ம சொன்னோமா?
இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கலாம், 1.5 இருக்கலாம், 2.5, 3.5, 4.5 இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸும் ஃப்ராக்ஷன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் என்னது, நம்மளோட ஆன்சர்ஸ் இங்க இருக்குல்ல, இந்த ஆன்சர்ஸ். அப்ப எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு பாருங்க, இதுவும் 0ல இருந்து எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க, 9 வரைக்கும் போயிருக்கு, அப்படிதானே? So y such that 0 less than or equal to x less than or equal to 9 வரைக்கும் போயிருக்கு. இதுவும் என்னதான் y belongs to real numbers. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இமேஜ் ஆஃப் 6ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப எக்ஸ் வேல்யூல போய் பாருங்க, நம்ம இமேஜ் என்னன்னு சொல்லுவோம், எப்பயும் ஒய்ல இருக்கிறது தானே நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். அப்ப 6 பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 6 இங்க இருக்கு. அப்ப ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்க, 6ல இருந்து 6 இங்க பாருங்க எதுல டச் ஆயிருக்கு, 5 இந்த லைன்ல டச் ஆயிருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது, 5. ஓகே, இமேஜ் ஆஃப் 6னா ஒண்ணும் இல்ல, 6ஓட இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இமேஜ் நம்ம எப்ப எதுல பார்ப்போம், ஒய்ல தான் பார்ப்போம். இதுதான் நம்மளோட ஒய். ஓகே, எதோட இமேஜ் கேட்டிருக்காங்க, 6ஓட இமேஜ் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பாக்குறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க 6 இருக்கு. அப்ப எதுல டச் ஆயிருக்குன்னு பாருங்க, சோ 5ல டச் ஆயிருக்கு. அதனால ஆன்சர் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, let f of x is equal to 2x plus 5 if x is not is equal to 0 then find f of x plus 2 minus f of 2 by x ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல நம்ம f of x plus 2க்கும் f of 2க்கும் தனித்தனியா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சொல்யூஷன் இங்க பாருங்க, நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 2x plus 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம், f of x plus 2க்கு கண்டுபிடிக்க போறோம். ஸோ f of x plus 2 அப்படின்னா இங்க x இருக்கனால இங்க x போட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன இருக்கு, x plus 2 இருக்கு. அப்ப இங்க என்ன போடணும், நம்ம x plus 2 போட போறோம். 2 அப்படியே போட்டுட்டு xக்கு பதிலா x plus 2 போட்டுக்கோங்க plus 5. ஓகே, புரியுதா? இதான் நம்மளோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to 2x plus 5ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க x இருக்கனால இங்க x இருக்கு. இப்ப நம்ம என்ன போட போறோம், அங்க x இருக்க இடத்துக்கு பதிலா x plus 2 மாத்திட்டோம் இப்ப நம்ம. சோ இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க x-க்கு பதிலா x plus 2 போட்டாச்சு. இந்த 2 போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த x-க்கு பதிலா என்னதான் போட போறோம், x plus 2 போட போறோம் plus 5. ஓகே, இப்ப இதை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into x 2x plus 2 2s are 4 plus 5 2x. so plus 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 4 plus 5 என்னது 9. ஓகே, இதுதான் நம்மளோட வேல்யூ. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும், f of 2 தானே கொடுத்துருக்காங்க, f of 2. ஓகே, மறுபடியும் இந்த ஈக்குவேஷன்ல போய் இப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 2 இருக்கு, xக்கு பதிலா என்ன போட போறோம், 2 போட போறோம் plus 5. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2s are 4 plus 5 என்னது 9. ஓகே, இப்ப x plus 2 கண்டுபிடிச்சாச்சு, 2க்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? so f of x plus 2 minus f of 2 by x. இப்ப f of x plus 2 பதிலா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், 2x plus 9 minus இங்க f of 2க்கு பதிலா என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 9ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். so minus 9 by இந்த x அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பிளஸ் 9 மைனஸ் 9 என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஓகே, இல்லைன்னா இப்படியே கேன்சல் கூட பண்ணிக்கலாம். 0 ஆயிடும், இல்லை அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, 2xும் கீழே xும் இருக்கு. 2x by x மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, நம்மளுக்கு 2 மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் 2. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.